இறங்கிட்டு இருக்கு, பக்கத்துல இறங்கிட்டு இருக்காங்க. திரும்ப வந்து பார்த்தா நீங்க அடிச்சிருக்க வாய்ப்புகள் இருக்கா? இவன் எப்படி போனாங்க? போக மாட்டான் இந்த டாமு. என்ன சொல்லி பிளாக்மெயில் பண்ணாங்கன்னு தெரியலையா? ஹார்ட் அட்டாக் டாமா? பேனிக் அட்டாக் டாம்டா, பேனிக் அட்டாக் டாம். பேனிக் பாய். ரெண்டு நாக் அவுட். ட்ரோல் யாரே ஒருத்தர கையில குத்தி துரத்தி கொண்டு இருக்கும் ட்ரோல். ஆட்டா யாரா அவன் பையன்? சுத்தி நாக்கு. அவ்வளவுதான். இங்க பாருங்க ப்ரோ, ஓடிட்டு இருக்கான். யார் டிஸ்டா இருக்காரு? ட்ரோலையில வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு கன் இல்ல. ஜூசி கிட்ட கன் இருக்கா? ஜூசி கிட்ட வேற கத்தி மட்டும் தான் இருக்கு ரெண்டு பேருக்கிட்டயும். ஐயோ என்ன எல்லாம் கன் எடுக்காம ஓடிட்டு இருக்காரு. எல்லாம் கத்தி. ஐயோ மாட்டிட்டாரு. கோஸ்ட் அவ்வளவுதான். பிபிடிஎஸ் மொத்தமா ஆளவண்ணம். கத்தி குத்து. தான் மட்டும் தான். அவ்வளவுதான். அவனும் ஆளமரணம். ஜேபிடிஎஸ் வேலையை பார்த்துச்சு. ஜேபிடிஎஸ் இஷான் 2 கில்லு. இஷான் டோராவை பாருங்க. வேணாலும் அவனை எப்படி காப்பாத்துறான் பாத்தீங்களா? அதாங்க நல்லா இஷான். ஓ ஆளமரணம். பங்கோஜ் ஆளமரணம். கிறிஸ்டோபி 4 கில்லு. பா கிறிஸ்டோபிக்கு வெரியா இவனுக்கு ரெண்டு பேரும் வந்து பார்த்தா இங்க இவனுக்கு வெளிய போயிடுறானுங்க. சீசோஜ் ஆளமரணம். ராட்ரிக் ஆளமரணம். ரஸ்காட் ஆளமரணம். ரஸ்காட் யானை தூக்கி ஓடுறான் பாரு. நடுவா வந்து போடு. யானை சீசோஜ் ஆளமரணம். ட்ரோல் மட்டும் தான் இருக்கான். ட்ரோல் பிரிச்சிட்டு இருக்கான் பாருங்க. பெண்கிற நீ பாரு நாக்கு. கிறிஸ்து வேற ஒரு பக்கத்துல கிறுக்கான் பார்த்துட்டு இருக்கான். அந்த பக்கத்துல ட்ரோல் என்ன தம்பிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். குளிக்குள்ள அவன் பாரு. ரியா பாத்துருச்சு. ட்ரோல் கிட்ட பாருங்க எதுவுமே ஹீலிங்ஸ் இல்ல. என்னடா ரியா வந்து பாத்துட்டு போயிடுச்சு. மியாவச்சன் அங்கே இருந்து பாக்குது பாரு. ஏய் அவன் பாரு எகிரி மியாவச்சன் மண்டையில நங்குன்னு போட்டான். பாரு ஆளமரணம். ரியா விசஸ் ட்ரோல். ஐயோ பொம்பளை ட்ரோல் விசஸ் ஆம்பளை ட்ரோல். என்ன நடக்க போகுது? பொம்பளை ட்ரோலா ஆம்பளை ட்ரோலா? ட்ரோலுக்கு 1 HP. ஓ ஃபர்ஸ்ட் எய்ட் கலஞ்சிச்சு. நரேன் வேற ட்ரையோட் டீம் ஓட வந்திருக்கானா நரேன். இன்னைக்கு வேற நரேன் இன்னைக்கு ப்ரோ நரேன் தான் ப்ரோ இன்னைக்கு டாப் 5 கூட்டி போனா. நரேன் வெறியா விளையாண்ட ப்ரோ இன்னைக்கு. இந்த மாதிரி அவ்வளவுதான். நரேன் பட்டி. ட்ரோல் 1 HP. ட்ரோல் ஆளமரணம். ட்ரோலையும் தூக்கிட்டாங்க. பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் மேட்ச் அப்படி அரசல் பசாதா இருக்கும். ரியா பாருங்கடா 7 கில்ல எல்லா மேட்சும். ஆமாடா இவன் கொடூரமா விளையாடுறான்டா. ஹைப்பர்சன் இவனுக்கு ஏதாவது ஒன்னு பண்ணுடாடி. இவன் ரொம்ப அண்டர்ரேட்டடா. ட்ரையோட்ஸ்ல விளையாடுறான், வார்ல விளையாடுறான், எல்லா டீம் போட்டாலும் விளையாடுறான். ஏதாவது கேட்டா வந்து அவன் உண்டு வேற உண்டு இருக்கான். ஐயோ இந்த பையன் ரொம்ப நல்ல பையனா இருக்கானே. டீம் நம்பர் என்ன? 11. ஆமா எல்லா மேட்ச்லயும் விளையாடுறான் ப்ரோ இந்த பையன். விளையாடாத மேட்சே இல்லை ப்ரோ இந்த பையன். அந்த டீமே தாங்கி பிடிக்கிறான் ப்ரோ. போடு 8 பாரு தலை. ஐயோ இவனை ஏதாவது ஒன்று நல்ல டீமுக்கு அனுப்பணும் ப்ரோ. இவனை ஏதாவது ஒன்று இந்த ட்ரையோட்ஸ் எப்படியாவது வந்து நீ 15 கிலோ எடுத்துடுறா. டே எப்படியாவது எடுத்துடுறா. அவனை கொண்டு போய் ஒரு வெறியான இடத்துல சேர்த்துடுறான். டிபிடிஎஸ்ல இவனை கேட்கவே மாட்டேங்குது. ஏன்னே தெரியல. இவனை அப்பவே எஸ்ஆர்பிடிஎஸ் கேட்டுச்சு. எஸ்ஆர்பிடிஎஸ்ல வந்து இந்த நான் அப்பவே சொன்னேன் புலிக்கு தலையாடுறா எஸ்டிஆர் அப்படின்னு. கேட்க மாட்டேன்றானே. அங்க போறேன் இங்க போறேன், அவங்க கூட விளாடுறேன் இவங்க கூட விளாடுறான்றானே. நான் தான்டா விளையாட்டு காட்டுவேன்னு சொல்ல மாட்டேங்கிறானே. எஸ்டிஆர் பார்த்தியா நிலைமை எப்படி ஆகி போச்சு இப்போ. ஆமா ஐயோ வெறியா இருந்திருக்கும் ப்ரோ. நினைச்சு பாருங்க. டிபிஎல் ரூடு குணால் ஹைப்பர் சேனை அந்த டீம் தான் இருந்துச்சு. எஸ்ஆர்பிடிஎஸ் அப்படியே போயிடுச்சு ப்ரோ.
அப்படியே போயிடுச்சு. ஐயோ இல்ல ஓட்டைக்குள்ள அடிக்க முடியாது. ஒரே மாதிரி 2 பேரும் போய் சாவறானுங்க. ஓட்டைக்குள்ள அடிக்க முடியாது. இல்ல அவன் காப்பாத்த இல்ல அவனை காப்பாத்த போயிருக்கான். டீம் பிளேயரா உன்ன மாதிரி சிவர் நிக்கிட்டு இருப்பானே இருக்கியா? சிக்கன் அப்படின்னு டீம் பிளேயரா உடனே சொல்லுவான், ஏனே என் பக்கம் திரும்பினீங்க அப்படின்னு தானே. இசானு வேணவே வேணாங்கிறாங்க டோரா. ஆனா அப்பவும் பாரு அவங்கள கூட ஒற்றுமையாக்குறேன். உன்னையும் சிம்பாவையும் ஒற்றுமையாக்க முடியல. அதுக்கு என்ன பண்றது? எங்க ஜேபிடிஎஸ் வாயிலடி கொடூர குழந்தை கொடூர குழந்தை பாங்கோஜிடா. அங்க பாருங்க நாக்கு மெஜிஷியன் நாக்கு பாங்கோஜி 1 HP தூக்கிட்டுறான். ஓகே சோல் ஜாட் ஒரு பக்கத்துல ஏறிட்டு இருக்கான். ஐயோ பங்கு மூமெண்ட்ட பாத்தியா? பங்கு மூமெண்ட்ட பாத்தியா இல்லையா? எம்ஃபா வந்தவர பங்கெல்லாம் தொடைய முடியாது போலயே. இப்ப நான் போய் அடிக்க முடியுமான்னு தெரியல. பங்க அடி பண்ணி வாயில உடுப்பான் கிரிட்டுன்னு. சாப்பிடுங்க குமார் ப்ரோ, சப்பி சாப்பிடுங்கன்றோம். அமைதியார் ரெடி. ஆல்ரெடி வாங்குனா அப்ப வேற குமார் 9th ஜென் மனசஜலாம் சொல்றீங்க. என்ன மட்டும் 9th ஜென் vs M4 இப்ப போ குமார். இப்ப போட்றோமா ஒரு மேட்ச் நாளைக்கு? ஓகே நாளைக்கு உனக்கு 3 பேர் இருக்காங்க குமார். ஐவரி பங்கோஜி எத்தனை பேர் அடிக்குது? சும்மா செட்டப்பம் எல்லாம் அடிக்க முடியாது. அவன் கேக்குறான் குமார் இப்போ வாடாங்கறான். ஐயோ கவர் பாரு பங்கோஜி M4 நாக்கு அவ்வளவுதான். குமார் ஓடுனா கண்ணை தூக்கிட்டு ஓடுனா M4ல M10 இருந்தாலும் அடி கொடுக்கும். அதுதான் மேட்ரு. துப்பாக்கி வச்சுட்டு பொறுமையா தாடிக்கணும், ஓடக்கூடாது. கிறிஸ்டோபே எஸ்டிஆர் மாஃபியா ஜோர்டன் மக்களால் அனைவரும் அதாவது காதலிக்கப்படும் அணி. ஆனா விளையாடுமான்றது கொஞ்சம் டவுட்டான அணி தான். இவனுங்க என்ன ஆனானுங்கன்னே கண்டே பிடிக்காத மாதிரி ஒரு டீம்டா. என்ன பண்ண நிறைய டீம் போடுறா. எனக்கு ரீசெண்ட் டைம்ஸ்ல நரேனு ஈஸ்வா இவனுங்கெல்லாம் வந்து ஒருவேளை இவனுக்குள்ள விளையாடுறதுனால எனக்கு இவனெல்லாம் பெருசா தெரியறாங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு மாதிரி வித்தியாசமாக இவனெல்லாம் பார்த்தா. ஒருவேளை என் கூட விளையாடுறதுனால ஓல் பாட்டு வாங்கிட்டே அவன் நல்லா விளையாடுறான்னு தெரியல. வச்சு காலையில நிறைய வச்சு வெளுத்து விட்டேன் ஒரு அரை மணி நேரம். அந்த மாதிரி சாரி அது நேத்து இந்த பக்கம் வேலை வீட்டஸ் நம்ம கோஸ்ட் ஓபி சாயோபி டாம எப்படி வர வச்சாருன்னு தெரியலையே. டாமையும் சுட்டியும் எப்படி விளையாட வச்சாருன்னு தெரியலையே. அரஸ்டன்ல டீம் 5 vs டீம் 3 எஸ்டிஆர் என் தலைவாடி ஃபைட் எடுத்துட்டு இருக்கு. ஐயோ என்னோட ரேங்க் புஷ் டீம்ல இருந்து சண்டை போடுதே. என்னோட ரேங்க் புஷ் டீம்ல எல்லாரும் ஒரே டீம் ஆக்கலாம்னு பார்த்தா முடிய மாட்டேங்குது. ஐயோ இவங்க 4 பேரும் இங்கே மாட்டிக்கிட்டாங்க ஒரே இதுல. வேற ஒண்ணுல 4 பேர் உள்ள வச்சு முடிக்க போறாங்களா? நரேன் டீம் ஒரு பக்கத்துல சுத்த போட்டுட்டு இருக்கு. நாராயணோட மாலை பத்ததா ஆளே இல்லாத இடத்துல போட்டார் மாலியை. கால்ஸ் எல்லாம் நரேன் வெறியா கொடுப்பான் தெரியுமா? போடு எஸ்டிஆர் அகால மரணம். மாஃபியா சை போயிட்டு கிறுக்காப்பூர் கான் ஆட்டக்காரன் நானே நம்மது. மாஃபியாவாது நம்ம மாஃபியாவாடா இது? அதுதான் தெரியலையே. ஐயோ 1 HP போட்டு பிரிச்சிட்டு இருக்க. ஒரு பக்கத்துல 4 ஒரு 4v4 நரேன் த கேம் சேஞ்சர். ஓ டி என்னடா மாஃபியா அடிச்ச மாதிரி இருந்தா கிறிஸ்க்கு தான் கிறிஸ் 6 கில் கிறிஸ் தான் அடிச்சுக்கிறான். மாஃபியா வெறும் சீன் காமிச்சுக்கிறான். கிறுக்காமர்கான் காட்டத்துல நாங்கலாம் ஏமாந்துட்டோம் गाइस. அடிச்சது ஃபுல்லா கிறிஸ். ஐயோ வந்துட்டு இருக்கு गाइस. என்ன வந்துட்டு இருக்கு? கிறிஸ்க்கு சக்தி மறுபடியும் மீண்டு வந்துட்டு இருக்கு. ஐயோ வெறியா வளர்றனே தரமா 6 கில் போடு. சுட்டி டீம் ஃபைட் டீம் 1 ஃபைட் நா போடு. அண்டர் டாக்ஸ்லாம் இப்பதான் गाइस கொஞ்சம் லைட்டா வராங்க.
விளையாட வராங்க. இப்பதான் லைட்டா விளையாட்டு வருது அவங்களுக்குலாம். சாய் ஓபி நாக் அவுட். சாய் நாக் அவுட்ல இருக்கான். டாம் ரிவைவ் பண்ணிட்டு இருக்கான். டீம் கூட ஃபைட் எடுப்பாங்களா? டீம் 23. இல்ல இது வந்து கொஞ்சம் அரசல் புரசல நீ தான் அடிச்சு போடுவீங்க. சிக்கா அவ்வளவுதான். கில் கொடுக்க வந்தா நீங்க இதெல்லாம் கில் கொடுத்தாருங்களா? இந்த டீம் எப்படி பாஸ்வேர்ட் அனுப்பாது? இவனுக்கு பாஸ்வேர்ட் போவே இல்ல. அந்த குரூப்ல கொடுக்குற ஐடி போல. மேபி இருக்கு. ஆமா, புது குரூப் கிரியேட் பண்ணி ஒவ்வொரு டீமோட ஐஜிஎல் கொண்டு கொடுத்துரு. சரி ஓகே. இப்போ நம்ம வெளியில வேற யாருக்கு இருக்கோம்? டோரா மரண முட்டைனா, அதாவது டோரா முட்டை கில்லு, மாஃபியா வந்து மெஜிஷியன் 3 கில்லு, இஷான் 4 கில்லு, பங்கோஜ் மட்டும்தாங்க ஐஜல் ஆஃப் ஜேபிடிஎஸ் அவன் மட்டும்தாங்க உயிரோடு இருக்கான். இப்போதைக்கு இண்டிவிஜுவல் ஐப்பச்சன் எவ்வளோ கில்லு? அகால மரணம் 9 கில்லு எடுத்து என்ன பிரச்சனை? அங்க கிசாதான் ஐசிஎல் போல. गाइस ब्लडी टीम டிஎன்ஆர் டீம் வேற எந்த டீம்னா எம்எல்ஜி. நீங்க 3 டீமோட ஐசிஎல் எம்எல்ஜி கூட இருக்க மாட்டாங்க. ब्लडी டீம் இருப்பாங்க, இவங்க இருப்பாங்க. டிஎன்ஆர் இருப்பாங்களா என்ன தெரியல. ஆமா டிஎன்ஆர் வந்திருக்காங்கலனா. எம்எல்ஜி தான் ஜெயிக்கவே ரொம்ப நாளா. அவங்க நம்ம எடுத்துறோம்ல அதுல இருந்து. கேண்டி டீம் गाइस. கேண்டி டீம், முகிலன் டீம். இந்த 3 டீம் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டால அவங்க ஐஜிஎல் மட்டும் தனியா மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு மட்டும் ஐடி பாஸ்வேர்ட் தந்தறேன். நீங்க வேற யாருக்கும் லீக் அவுட் பண்ணாதீங்க. ஆமா நீங்க யாருக்கு கொடுக்காதீங்க. ட்ரோல் நாக் அவுட். சாய் வர்சஸ் ட்ரோல் மறுபடியும் ரைவல்ரி தொடங்கியதா? டிபிடிஎஸ் உடைக்க வந்தது விபிடிஎஸ். டிபிடிஎஸ் உடைக்க வந்தது. உடைச்சு எரியுறாங்களா? சாய் கோஸ்ட் நேட உருட்டுறாங்க. ராடிக் நாக் அவுட். ஜியூஸ் மேல ஏறுறான். ரஸ்கார் மட்டும் தான் இருக்கான். டிபிடிஎஸ் உடைக்கிறாங்க. ரஸ்கார் நாக்கு. ஜியூஸ் மட்டும் தான் இருக்கான். டிபிடிஎஸ் உடைக்கிறாங்க. சாய் நாக் அவுட். பின்னாடி ஏறிங்க அடிக்கிறான். சுட்டி அகால மரணம். டிபிடிஎஸ் உடைக்கிறாங்க. டிபிடிஎஸ் ரைவல்ரி எடுக்குது மறுபடியும். விபிடிஎஸ் நேத்து நடந்ததுக்கு பழிவாங்கும் படலமா நடந்து கொண்டிருக்கிறது. வேலு பிடிஎஸ் வேலையை காட்டியது வேலை. சாய் மட்டும் தான் நாக் அவுட். மொத்த 4 பேரையும் அந்த எந்த இடம் ஞாபகம் இருக்கா கைஸ்? இந்த இடம் தான் ஒரு முக்கியமான ஒரு வெறியான ஒரு இடமா இருந்துச்சு. ஒடுக்கப்பட்டது ஓடு. அது சீரியஸ். கில்லுக்கு போறாங்கடா. சுத்தி ஃபைட் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு பக்கத்துல விபிடிஎஸ் ஓடு. கோஸ்ட் மேல ஆட்றான். ஐயோ என்ன ப்ரோ? வேலு போட ஆரம்பிச்சா ஃபயர் போடக்கூடாது சொல்லிருக்கோம். வேலு गाइस ஃபயர் போட்டா ஐயோ பாருங்க பரிதாபமாக முடியல. 13 கிலோட வேலு பிடிஎஸ் ஒரு பக்கத்துல இருக்காங்க. ஃபயர் போடக்கூடாது கைஸ். ஃபயர் போட்டீங்கன்னா அப்புறம் டீம் உடைச்சுட்டு எல்லா பக்கம் மாறி போட்டு விட்டுருவேன். ஹேட்டர்ஸ் போட்டா அது எங்களுக்கு தெரியும் யார் போடுறாங்க, சேம் சைட் கோல் போடுறாங்கன்னு. பட் ஆனால் வேலு தான் போடணும். நோ ஃபயர் நோ ஸ்டார் நான் பல தடவை சொல்லியிருக்கேன். உங்களுக்கு தான் வேலு கொடுத்துருக்கேன். வேலு மஞ்சி சாய் ஜோனுக்கு போனோம். ஃபினிஷ் அடிக்க போகிறதா? 13 கில்லு. மொத மேட்ச் நடக்க போதா என்ன? ஐயோ இவனுங்க பாருங்க. ஆனா 2 பேர் தான், ஒரே ஒருத்தன் தான் இருக்கான். 15 கில் எடுத்து வச்சிருக்காங்க ட்ரையூட்ஸ் டீம். எஸ்டிஆர் டீம் என்னாச்சு? எஸ்டிஆர் டீம்ல 2 பேர் நாக்கு. இன்னும் கிறிஸ்டோபி மட்டும் தான் என்ன முடி வளைந்தது. அந்த டீமே முடிச்சிட்டாங்க. எம்பிடிஎஸ் 10 கிலோ இருக்காங்க. முகிலன் டீம் இருக்கு. நேத்து வெறியா விளையாண்ட எஸ்எக்ஸ் பிடிஎஸ் இருக்காங்கடா. அவங்களே கொஞ்சம் பெருமை பேச. அவங்களும் நல்லா விளையாண்டாங்க. ஆமா எஸ்எக்ஸ் பிடிஎஸ் அப்பா களம் அங்க பாரு. கோஸ்டோபி கிளாசிக் விளையாண்டுருக்கான். அகால மரணம் அடைந்தான் கோஸ்டோபி கைஸ். 16 இல்ல மரணம் அடைந்தான். ஐயோ இப்ப மேன் லாஸ் வர டாம் மட்டும் தான் ஆகலாம். டாம் அகால மரணமா.
சாய் மட்டும் தான் இருக்காங்க. சாய் சுட்டி மட்டும் தான் இருக்காங்க. சாய் சுட்டி மட்டும் தான் இருக்காங்க. ஐயோ இந்த வாட்டி டின்னர் போறது கொஞ்சம் கடினமா போச்சா? சாய் வந்து பார்த்தா டாம காப்பாத்த முடியுமா? 16 கில் எடுத்து வீண் செய்தார்களா? வீடுகளம் சரணடைந்ததா? நேடி வேற போட்டுட்டு இருக்காங்க. டாம காப்பாத்தி ஆகணும். ஆனா அந்த டீம் எஸ்எக்ஸ்பிடிஎஸ் வந்து ரஷ் பண்றாங்களா? சுட்டியாகல வர்ணம். சுட்டியாகல வர்ணம். சுட்டியாகல வர்ணம் பண்ணதான். பின்னாடி இருந்து வேற வந்து பார்த்தா ஆனா பெரியான சேவ் நான் டாம. இந்த பக்கம் சாக்கோ மட்டும் எம்பிடி சாக்கோ மட்டும் வந்திருக்கான். சாக்கோ வந்து முடிக்க ட்ரை பண்றான். கேண்டி இருக்கான். முகிலன் ஆல்ரெடி முடிச்சாச்சு. முடிக்கப்பட்டது இந்த அணி. பக்கத்துல 14 கில்லு. சாக்கோ 7 கில்லு. இந்த பக்கம் 14 கில்லு. இவங்க எம்பிடிஸ் ஒரு வெறியான ஆட்டத்தை போட்டுருக்கு. நேத்து எம்பிடிஸ் ஸ்லைட் மிஸ். ஜஸ்ட் மிஸ்ல போயிட்டாங்க. ஜஸ்ட் மிஸ்ல போயிடுச்சு. மறுபடியும் இன்னைக்கு அந்த உட்டத இன்னைக்கு முடிப்பாங்களா? உட்டகோர தொட்டகோர இன்னைக்கு முடிப்பாங்களா? கோட்டோட வரவு இன்னைக்கு அவங்களோட வெற்றியா? எழுச்சியா இருக்க போறா அப்படி சொல்லிட்டு அதே மாதிரி அந்த SXBTS அதாவது பாத்தீங்கன்னா நம்ம சுகர் மாத்திரை அணி என்று மக்களால் அன்போடு அழைக்கப்படும் சுகர் மாத்திரை அணி பாத்தீங்கன்னா வெயிட் செய்து கொண்டு இருக்குது. கிஸ்லி டோனி இப்பதான் கவனிச்சிக்க. டோனி ட்ரையோட்ஸ்ல போட்டு 7 பேரை போட்டு வதம் பண்ணி தன்னோட லெஃப்ட் ஹேண்ட் கையில போட்டு நங்கு அடிச்சுட்டு வந்தான். அதே அவன் தான். யோ ஜோன் வேற வந்துருச்சு. இவங்க SXBTS ஜோன்ல தான். அவ்வளவுதான். சாக்கோ அங்க வெறியா முடிஞ்சிச்சு. அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. சாக்கோ ஒரே சில 2 பேரையும் தூக்கிட்டான். அதே மாதிரி சாக்கோவையும் தூக்கிட்டாங்க. சாக்கோட்ட செல்ஃப் ரீவைக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். செல்ஃப் ரீவை ஆனா முதல் மேட்ச் எம்பிடிஎஸ் வெற்றி பெறுதா? முதல் மேட்ச் எம்பிடிஎஸ் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா? மறுபடியும் மகாலவர்ணம். சாக்கோ மறுபடியும் மகாலவர்ணம். யாரா காப்பாற்ற முடியுமா? சாக்கோ காப்பாற்ற முடியுமா? இல்ல. 3v3 ஒரு ப்ராப்பர் 3v2 மாறிடுச்சா? கோட் MSOB சர்வைவல். இந்த பக்கம் டோனி கிஸ்லி. ஆனா தூக்க முடியும். ரெமோ தூக்க முடியும். ரெமோ மட்டும் தான் ஜோன் குள்ள. ரெமோ தூக்க முடியும். ஆனா இவங்கள் வரவில்லை. சுகர் மாத்திரை அணி சுகர் போட்டு கொண்டிருக்கிறது. சுகர் போட்டு கொண்டிருக்கிறது. இவ்வளவு நேரம் வெயிட். இவ்வளவு நேரம் அமைதியா? ரொம்ப பொறுமையா. ஜோன்குள்ள இன்னும் போல 33 மீட்டர் இருக்கு. அங்க பாரு அவங்க 3 பேர் பாரு. அவ்வளவுதான் டோனி காலி. அவ்வளவுதான். கோட் போட்டு பொளக்கறான். ஐயா 23 செகண்ட்ல மேட்ச் ஜோனே வரப்போகுது. உள்ள போணும். அவ்வளவுதான். இந்த டீம் வந்து ஜோனை பிடிச்சிருச்சு. போடுடா. முதல் மேட்சே எம்பிடிஎஸ் தான். நேத்து விட்டது அப்படியே தொடறாங்க. எங்க முடியுமோ அங்கேயே தொடங்கிடுச்சு. நேத்து எங்க விட்டாங்க அங்கேயே தொடறாங்க. கிஸ்லி மட்டும் முன்னாடி போறான். கிஸ்லி பக்கத்துல எம்எஸ்ஓபி. அவ்வளவுதான். உணவு போது ஒரு நேடா போட்டா பாருங்க. நேடு எம்எஸ்ஓபி பக்கத்துல இருந்து கரெக்டா அப்படின்னு மூடே வடைந்தது. நேத்து 3 மேட்ச் டிஃபெண்ட் பண்ணாங்க. கடைசி மேட்ச்ல தான் நூபம் ஒரு வேலையை காட்டினான். இல்லன்னா அவங்க தான் நேத்து எம்பிடிஎஸ் தான் வெற்றியை பெற்றிருப்பாங்க. எம்பிடிஎஸ் ஐயோ எத்தனை கில்